யார் பேரில் ரேஷன் கார்டு இருக்கோ அவன் கை வச்சா தான் காசு கொடுக்கணும். இப்போ நான் என் வேலைக்காரி அமுச்சுக்க ரேஷன் வாங்குறத நிறுத்தணும். நான் என்ன என் வேலைக்காரி அமுச்சு அவளுக்கு ரேஷன் கொடுக்குறது? நான் என்ன முதலாளி? நானா கொடுக்குறேன்? கொடுக்கறது அரசாங்கம். இப்போ ஆதார் கார்டு வந்துருச்சு. ஆதாரில் ஓடிபி போட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு 2 நிமிஷம். ரேஷன் கார்டில் இப்படி கை வை, நீ போய் நில்லு, நீ கை வை, நீ காசு வாங்கு. அங்கே தானே பில்ஃபரேஜ் இருக்குது, அங்கே தானே குறையுது. இல்ல இதுக்கு தனி சிஸ்டத்தையே உருவாக்குற மாரி நீங்க சொல்றீங்களா? அதெல்லாம் அப்படியே இந்த 5 வருஷத்துல பண்ணிற முடியுமா? நான் தனி உடனடியா சிஸ்டமே ஆதார் இருக்குப்பா. ஆல்ரெடி ஆதார் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ரேஷன்ல யார் யாரெல்லாம் வந்து பேர் இருக்கோ அவங்கலாம் வந்து அந்த இருங்க சிஸ்டம் பயோமெட்ரிக் பண்ணணும்னு சொல்லி ஆல்ரெடி இருக்கு. ஆனால் பண்ண அப்படி பண்ணவே ஃபஸ்ட்டு பணக்காரனெல்லாம் தூக்கிடு. பணக்காரங்களுக்கு ரேஷன் கார்டே வேணாம். பண்ணாங்க. எதுக்கு கடையில போய் வாங்கிக்கங்க. ஆமாம், டிமார்ட்லயோ அல்லது பெரிய கடையில டிமார்ட்டில் போய் போய் வாங்கிக்கோ, எங்கே வேணால் வாங்கிக்கோ, ஸ்விக்கியில் வாங்கிக்கோ, இன்ஸ்டாமார்ட்டில் வாங்கிக்கோ. அவனுக்கு எதுக்கு? எனக்கு எதுக்கு ரேஷன்? நான் ரேஷன் கார்டு ஜெயலலிதா காலத்தில் ஃபஸ்ட்டு வெள்ளை அறிக்கை வந்த ஆனர்ஸ் கார்டுன்னு ஒன்று சொன்னாங்களே, அப்போயே நான் வெள்ளை அறிக்கை ஆக்கிட்டேன். ஆனால் என் சொந்தக்காரனே நிறைய பேர் ஒன்று வச்சுருக்கான், ஒயிட் கார்டு இருந்து. நான் சொல்கிறேன் ஒயிட் கார்டு, கார்மெண்ட் சர்வெண்ட்டுக்கு ஒயிட் கார்டு ஆகும் ஃபஸ்ட்டு. கார்மெண்ட்டில் வேலை செஞ்சு யாருக்கெல்லாம் நீ 30,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் கொடுக்குறியோ அவனுக்கு ஒயிட் கார்டு ஆகு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்றீங்களே சார். உனக்கு பணம் வேணும்னு நீ கேட்ட உனக்கு பணம் நிர்வாகம் சரியாகணும்னா இதுதான் வழி.